வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் தானி டிஎன்பிஎஸ்சி. நம்ம சேனலில் போட்டித் தேர்வு நோக்கில் வினாவிடைகள் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ இப்போ தான் எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட்டும் நேற்று வந்துருச்சு இல்லையா? ஸோ ஆட்சி மாற்றம் அப்படிங்கிறது எல்லோரும் எதிர்பார்த்த மாதிரி ஆட்சி மாற்றமும் நடந்திருக்கு. ஸோ இதனால் நமக்கு ஏதாவது பாதிப்பு இருக்குமா அப்படிங்கிறது டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு இது கேள்விக்குறியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா போன இயர் எக்ஸாமுக்கு குரூப் 4க்குலாம் பார்த்தோம் அப்படின்னா தமிழ் சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா நம்ம நியூ புக் ஓல்டு புக் வைஸ் வந்து படிச்சுட்டு வந்துட்டு இருந்தோம். இப்போ சிலபஸ் சேஞ்ச் பண்ணனால என்ன ஆகுச்சு அப்படின்னா நமக்கு வந்து எக்ஸாம்ஸ் குரூப் 4 அப்படிங்கிறது கொஞ்சம் கடினமாகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அதாவது இலக்கணத்துக்கு வந்து 80 கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி குரூப் 2 எழுதணும். அதுக்கடுத்து தான் இப்போ தான் என்ன பண்ணுறோம், அதில் இருக்கிற அந்த இலக்கண டாபிக் வாய்ஸில் கொஞ்சம் கொஞ்சமாக ஓலைச்சுவடியிலேருந்துலாம் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இப்போது இந்த ஆட்சி மாற்றம் அப்படிங்கிறது திரும்பவும் சிலபஸ்லாம் சேஞ்ச் ஆகுமா, எக்ஸாம்ஸ்லாம் தள்ளி போகுமா அப்படிங்கிற பயம் எல்லாருக்குமே இருக்கும். ஸோ எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்கும். ஓகேவா? அதில் வந்து எந்த மாற்றமும் இருக்காது. ஒருவேளை சிலபஸில் வேணால் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கலாம். ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு ஒரு புக் வைஸில் தமிழ் படிச்சுட்டு இருந்தோம். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா இலக்கண இதுபடி படிச்சுட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ ஏதாவது சேஞ்சஸ் இருந்தாலும் என்ன பண்ணலாம், அதை நம்ம வந்து தைரியமாக எதிர்கொள்ளலாம். ஸோ நம்ம வந்து கவலைப்படுற அளவுக்கு அதில் சேஞ்சஸ் எதுவுமே இருக்காது, நமக்கு தெரிஞ்ச விகிதத்தில் தான் இருக்கும். அதே மாதிரி எக்ஸாம் அப்படிங்கிறது கண்டிப்பாகவே நடக்கும். ஓகேவா? எக்ஸாம்லாம் வந்து தள்ளி போகிறதுக்கெலாம் வாய்ப்பு இல்லை. ஸோ நம்ம இதில் கவனிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ என்ன பண்ணியிருப்போம், நம்ம 5 வருஷமாக திட்டங்கள் படிச்சுட்டு வந்துருப்போம். அவ்வளோ திட்டங்கள் படிச்சிருப்போம் இல்லையா? ஆனால் இப்போது இங்கே ஆட்சி மாற்றம் நடந்ததுனால என்ன ஆகும் அப்படின்னா, அந்த திட்டங்களுக்கு பதிலாக இப்போ எந்த அரசு ஆட்சி அமைக்குதோ அவங்க கொண்டுட்டு வர போகிற திட்டங்கள் அதில் இருந்து தான் கேள்விகள் இடம்பெறும். ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, திட்டங்கள் அப்படிங்கிறத மட்டும் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் திட்டங்கள்லாம் ஆல்ரெடி படிச்சிருப்போம் இல்லையா, அதை மட்டும் கொஞ்சம் நிறுத்திட்டு அதுக்கு கொஞ்சம் இப்போ வந்து ஆட்சி அமைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த கரண்ட் அஃபேர்ஸ் திட்டங்களுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பாலிட்டி, ஹிஸ்ட்ரி அதெல்லாம் மாற போகிறது இல்லை இல்லையா? ஸோ அதெல்லாம் என்ன பண்ணலாம் வந்து நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்காக படித்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா இப்போ இவங்க அதிகபட்சமான எண்ணிக்கையில் வந்திருந்தாலும் அவங்களால என்ன பண்ண முடியாது. இப்போ பார்த்தோம் அப்படின்னா டிவிகே அப்படிங்கிறவங்க அந்த 106 இடங்கள் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 234 தொகுதிகள் இருக்கு இல்லையா? ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா 50% மேலாக, அதாவது 50% அப்படிங்கிறது 117 இல்லையா? சாரி 117 + 1 அதாவது 118 எடுத்தால் தான் ஆட்சி அப்படிங்கிறது நம்ம பெரும்பான்மையை நிரூபித்து அமைக்க முடியும். அப்படி இல்லை குறைவாக இருந்துச்சு அப்படின்னா அதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தொங்கு சட்டசபை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தொங்கு சட்டசபைனா என்னது, ஸோ அதில் என்னென்னலாம் பண்ணுவாங்க, என்னென்ன இதில் இருந்து தொங்கு சட்டசபையிலேருந்து நமக்கு ஏதாவது கொஷின்ஸ் வந்திருக்கா, எந்த ஆர்டிக்கல் படி என்னென்னலாம் நடக்கும் அப்படிங்கிறத இன்றைக்கி இந்த வீடியோவில் விரிவாக்கமாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு தொங்கு சட்டசபைனா என்னது அப்படின்னா, இப்போ ஒரு கட்சி இருக்குது, எலெக்ஷன் நடந்திருக்கு. ஓகேவா? ஸோ சட்டமன்ற தேர்தலில் நம்ம என்ன பண்ணுறோம், மக்கள் தான் வந்து நேரடியாக நம்ம வந்து தேர்ந்தெடுக்கிறோம். ஓகேவா? ஒன்று அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட கட்சிகள் என்ன பண்ணியிருப்பாங்க, 2-3 கட்சி கூட்டணி வச்சுருக்கலாம். அப்படி இல்லை ஒரு கட்சி தனியாகவே இருக்கலாம். அவங்க என்ன பண்ணணும், அவங்களுடைய பெரும்பான்மையை நிரூபிக்கணும். பெரும்பான்மைனா என்னது, மொத்தம் 234 தொகுதிகள் இருக்கு இல்லையா? ஸோ அதில் 50% மேல், அதாவது 50% அப்படிங்கிறது 117 + 1 118 இடங்களில் கட்சி அவங்க வந்து ஆட்சி அமைக்க முடியலை. அந்த 118 அப்படிங்கிற நம்பரை தொகுதி அவங்களால எட்ட முடியல அப்படின்னா அதை தான் என்ன சொல்வோம் அப்படின்னா நம்ம தொங்கு சட்டசபை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த 118 இடங்கள் அவங்க எட்டப்படாத அந்த நிலையில் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஆளுநருடைய பங்கு அப்படிங்கிறது இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு பங்களிப்பாக இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி டைமில் இப்போ நம்ம தொங்கு சட்டசபை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதாவது 118 இடங்களை பெற முடியல அப்படின்னா அதுதான் நம்ம தொங்கு சட்டசபைன்னு சொல்கிறோம். ஸோ இந்த டைமில் ஆளுநரோட அதிகாரங்கள்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது அரசியலமைப்பு விதிகளில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஆளுநர் சில டைமில் இந்த மாதிரி இருக்கிற டைமில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தன்னுடைய விருப்ப அதிகாரத்தை பயன்படுத்தலாம். ஓகேவா? தொங்கு சட்டசபை ஏற்படும் பொழுது அந்த ஆளுநருடைய முடிவு அப்படிங்கிறது தான் இறுதியான முடிவாக இருக்கும். இதே நம்ம 118 இடத்துக்கு மேலே வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம யார் முதலமைச்சர் என்னென்ன அப்படிங்கிறத அவங்க அந்த கட்சியிலேருந்து முடிவு பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை தொங்கு சட்டசபையாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஆளுநருடைய முடிவே இறுதியானதாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஆர்டிக்கல் 163 நமக்கே தெரியும் இல்லையா? ஸோ முதலமைச்சர் தலைமையிலான ஒரு குழு வந்து ஆளுநருக்கு ஆலோசனை வழங்க அமைக்கப்படுது அப்படிங்கிறத பார்த்துருப்போம். ஸோ ஆர்டிக்கல் 164 1 என்ன சொல்லுது, முதலமைச்சர் வந்து ஆளுநரால் நியமிக்கப்படுறாரு. தொங்கு சட்டசபை இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, ஒன்று அதிகபட்சமாக இப்போ ஒரு 3-4 கட்சி இருக்குது, ஒருத்தவங்க 100ல் ஜெயிச்சிருக்காங்க, ஒருத்தவங்க 60, ஒருத்தவங்க 70னா ஸோ அதிகபட்சமாக 100ல் ஜெயிச்சிருக்கிறவங்கலேருந்து யாரை வேணால் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஆளுநர் நீங்கள் வந்து உங்கள் கட்சி அமைங்க, முதலமைச்சராக இருங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த டைமில் முதலமைச்சரை வந்து தேர்ந்தெடுக்கிறதும் இந்த ஆர்டிக்கல் 164 1 படி தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஆர்டிக்கல் 174 அதாவது சட்டமன்றத்தை கூட்டுறதுக்கும் ஒத்தி வைக்கிறதுக்கும் கலைக்கிறதுக்கும் என்ன பண்ணுறதுக்கு ஆளுநருக்கு அதிகாரம் இருக்குது. ஆர்டிக்கல் 356 என்னன்னா மாநிலத்தில் அரசியலமைப்பு சீர்குலையும் பொழுது குடியரசுத் தலைவருடைய ஆட்சி அமைக்கிறதுக்கு ஆளுநர் என்ன பண்ணுவார், குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரை வழங்குவாங்க இல்லையா? ஸோ அதை தான் என்ன சொல்லுது ஆர்டிக்கல் 356 சொல்லுது.
ஓகேவா? இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இப்போ வந்து ஒரு கட்சி இப்போ டிவிகேவே இப்போ வந்து 106 இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்கு அப்படின்னா, இப்போ ஆளுநர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சரி இப்போ அவங்க தானே அதிக இடத்துல இருக்கிறாங்க. பெரும்பான்மையை நிரூபிக்க முடியல. ஆனா இப்போ அதிக இடத்துல இருக்கிறது அவங்க தான். ஒருவேளை ஆளுநர் அவங்களுக்கு கூட்ட ஆட்சி அமைக்க சொல்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட நாள் குடுத்துருவாங்க. அதாவது 7 முதல் 14 நாட்கள் வந்து குடுத்துருவாங்க. இந்த 14 நாட்கள்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, இவங்க பெரும்பான்மையை நிரூபிக்கணும். ஓகேவா? எத்தனை நாள் குடுத்துருவாங்க? அவங்க சிஎம்மா பதவியேற்றதுல இருந்து ஒரு 14 நாள் குடுத்துருவாங்க. அப்படி 14 நாட்கள் குடுத்துட்டாங்க இல்லையா? ஸோ அப்ப என்ன பண்ணணும்? அவங்க பெரும்பான்மையை நிரூபிக்கணும். அப்படியே அவங்களால பெரும்பான்மையை நிரூபிக்கப்பட முடியல. 14 நாட்கள்ல 118 அவங்களால தாண்ட முடியல அப்படின்னா என்ன பண்ணிடுவாங்க? ஆளுநர் குடியரசுத் தலைவர்கிட்ட சொல்லி தமிழ்நாட்டுல குடியரசுத் தலைவர் ஆட்சியை கொண்டுட்டு வந்துருவாங்க. மீண்டும் அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, திரும்பவும் எலெக்ஷன் நடந்து அதுக்கப்புறம் திரும்பவும் ஆட்சி அமைக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வரும். ஓகேவா? அப்போ 14 நாட்கள்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, இவங்க தங்களுடைய பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தொங்கு சட்டசபை இருக்கிற நேரத்துல என்னென்னலாம் ஆளுநர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில ஆணையங்கள் பரிந்துரை வழங்கியிருக்காங்க. ஸோ போட்டித் தேர்வு நோக்குல நம்ம இங்க அதையும் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, சர்க்காரியார் ஆணையம் 1983. ஸோ நமக்கே தெரியும். ஓகேவா? ஸோ அவங்க தொங்கு சட்டசபையை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தொங்கு சட்டசபை ஏற்படும் பொழுது ஆளுநர் யாரை முதலில் அழைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு சர்க்காரியார் ஆணையம் என்ன பண்ணியிருக்கான், ஒரு பரிந்துரைகளை வழங்கியிருக்கு. ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் பரிந்துரைகளை வழங்கியிருக்கான். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, தேர்தலுக்கு முன் அமைக்கப்பட்ட கூட்டணி. அதாவது தேர்தலுக்கு முன்னே சில கட்சிகள் வந்து கூட்டணி அமைச்சிருக்குது. அவங்க வந்து அதிகபட்சமான தொகுதிகள்ல இருக்கிறாங்க. அதாவது பெரும்பான்மை இல்லாம ஒரு அதிகபட்ச எண்ணிக்கை வந்திருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க அவங்கள கூப்பிடலாம். அப்படி இல்ல, கூட்டணியில இருக்கிறவங்க அதிகபட்ச எண்ணிக்கையில எடுக்கல அப்படின்னா, இரண்டாவதா நீங்க யாருக்கு முன்னுரிமை கொடுக்கலாம்? அதிக இடங்கள்ல வெற்றி பெற்ற தனிப்பெரும் கட்சிக்கு முன்னுரிமை வழங்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பார்த்தோம் அப்படின்னா, டிஎம்கே கூட நிறைய கட்சி கூட்டணி இருக்கு. ஆனா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு 80 தொகுதிக்குள்ள தான் ஜெயிச்சிருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி அதிமுக இருக்காங்க. அவங்க கூடவும் கூட்டணி கட்சிகள் இருக்கு. அவங்க ஒரு 70க்குள்ள தான் இருக்காங்க. ஓகே, உங்களுக்கு புரியுதா? ஆனா இப்ப தனிப்பெரும் கட்சியா இருக்கிற டிவிகே 100க்கு மேல ஜெயிச்சிருக்கு. அப்படி இருக்கும் பொழுது யார் இதுல அதிகமா இருக்கா? தனிப்பெரும் கட்சியா இருக்கிற டிவிகே இருக்கிறதுனால இப்ப என்ன பண்ணுவாங்க? ஆளுநர் டிவிகேவுக்கு தான் முன்னுரிமை கொடுப்பாங்க. புரியுது இல்லையா? ஸோ இதையும் முன்னுரிமை வழங்குக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூன்றாவதா என்ன பண்ணியிருக்காங்க? தேர்தலுக்கு அப்புறம் கூட்டணி வச்சு எங்ககிட்ட அதிகமா சீட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க அப்படின்னா, நீங்க அவங்களுக்கு அதுக்கடுத்து முன்னுரிமை வழங்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நாலாவதாகவும் ஒரு முன்னுரிமை சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, சில கட்சிகளுடைய ஆதரவுடன் அமையும் சிறுபான்மை அரசு. அப்ப நிறைய கட்சிகளை சின்ன சின்ன கட்சிகள்லாம் கூட்டிட்டு அவங்க ஆதரவோடையும் அதிகபட்ச எண்ணிக்கையில சீட்ஸை காட்டுறாங்க அப்படின்னா என்ன பண்ணுங்க, அவங்களுக்கும் முன்னுரிமை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சர்க்காரியார் குழு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 4 பரிந்துரைகளை வழங்கியிருக்காங்க. இவங்க இந்த மாதிரிலாம் இருந்தா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க ஆளுநர் வந்து போய் செலக்ட் பண்ணும்போது அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதே மாதிரி பூஞ்சை குழு இருக்கு இல்லையா, ஆணையம், அவங்களுமே இதே பரிந்துரைகளை சொல்லியிருக்காங்களாம். ஸோ பூஞ்சை ஆணையம் அப்படிங்கிறது 2007 அமைச்சிருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஆளுநரோடு வந்து ஒரு நிலையான அரசாங்கத்தை உறுதி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, இவங்களும் வலியுறுத்தியிருக்கிறாங்க. ஸோ இன்னொரு ஒரு முக்கியமான வழக்கு பற்றி இங்கே பார்க்க போகிறோம். ஸோ 1994 பொம்மை வழக்கு. ஓகேவா? ஸோ அந்த வழக்கு என்ன பண்ணுறாங்க, இந்திய அரசியல் வரலாற்றில் ஒரு முக்கியமான வழக்கு, மைல்கல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதாவது கர்நாடகா முதல்வராக இருந்த பொம்மை தொடர்ந்த வழக்கு தான். ஓகேவா? ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உச்சநீதிமன்றம் இதில் என்ன தீர்ப்பு வழங்கியிருக்கும் அப்படின்னா, தொங்கு சட்டசபை காலங்களில் ஆளுநருடைய அதிகாரத்தை வந்து நீங்கள் கட்டுப்படுத்தணும். அவங்க அளவுக்கு அதிகமான அவங்களுடைய இதுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட ரூல்ஸ் இருக்கணும் இல்லையா? ஸோ அவங்க மட்டும் ஆளுநர் நினைக்கிறது எல்லாத்தையும் செய்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ ஆளுநருடைய அதிகாரத்தை வந்து இந்த தீர்ப்பு வந்து கட்டுப்படுத்தியிருக்கும். ஸோ எப்படி அப்படின்னா, அந்த தீர்ப்பை பற்றியோட ஒரு முக்கிய அம்சங்கள் இருக்குது. அதாவது ஒரு கட்சி பெரும்பான்மை இருக்கிறது என்பது ஆளுநர் மாளிகை வந்து ஆளுநர் வந்து முடிவு செய்யக்கூடாது. அது வந்து என்ன பண்ணணும், சட்டமன்றத்தில் தான் நிரூபிக்கணும் அப்படிங்கிறத இந்த வழக்கில் ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தாம, அதாவது நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பு நடத்தாம என்ன பண்ணக்கூடாது, ஆளுநர் வந்து ஒரு கட்சியை வந்து கலைக்கக்கூடாது. கலைச்சிட்டு அங்கே குடியரசுத் தலைவர் ஆட்சியை கொண்டுட்டு வரக்கூடாது. ஸோ நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தாமல் ஒரு ஆட்சியை கலைக்க ஆளுநருக்கு வந்து அதிகாரம் கிடையாது. வாக்கெடுப்பு நடத்துங்க. அந்த வாக்கெடுப்பில் அந்த கட்சி மேலே நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேறினா அப்போ வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், அந்த ஆட்சியை கலைச்சிட்டு குடியரசுத் தலைவர் ஆட்சியை கொண்டுட்டு வரலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ நம்ம என்ன ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், வாக்கெடுப்பு நடத்தணும். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்து எல்லா டைம்லையும் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னாலும் கொண்டுட்டு வந்துடக்கூடாது. மிகவும் ஒரு கடினமான சூழ்நிலை, அரிதான சூழ்நிலைகளில் மட்டும்தான் என்ன பண்ணணும், ஆர்டிகல் 356 பயன்படுத்தி அந்த எந்த மாநிலங்களில் பிரச்சனை இருக்கோ நீங்கள் என்ன பண்ணலாம், அங்கே குடியரசுத் தலைவரை ஆட்சியை கொண்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநருடைய அந்த அதிகாரங்களை பற்றி என்ன பண்ணியிருக்காங்க, பொம்மை வழக்கில் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? பொம்மை வழக்கு எப்போன்னு பார்த்தோம் அப்படின்னா 1994. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா, தொங்கு சட்டசபையில் பெரும்பான்மை அவங்க நிரூபிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இன்னும் சில எம்எல்ஏஸ்லாம் வேணும். அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க மற்ற கட்சிக்குழு கூட்டணியில் இருக்கிறவங்களே யாரையோ தான் வந்து கூப்பிடுவாங்க. ஸோ இதெல்லாம் இப்போ கட்சி தாவல் சட்டத்துக்கு கீழே வருமா, இதெல்லாம் கட்சி தாவல் தடை சட்டத்துக்கு கீழே வரும் அப்படிங்கிறத அடுத்து பார்க்கலாம். ஓகேவா?
தொங்கு சட்டசபை காலங்களில் உறுப்பினர் ஒரு கட்சியிலிருந்து மற்றொரு கட்சிக்கு மாறுவதை தடுக்கிறதுக்காக தான் இந்த சட்டம் வந்து கொண்டு வந்துட்டாங்க, கட்சி தாவல் தடை சட்டம். ஸோ 52வது சட்ட திருத்தம் 1985 இதுதான் என்ன பண்ணுது அப்படின்னா கட்சி தாவல் தடை சட்டத்தை பற்றி சொல்லுது. அதன் அடிப்படையில் தான் அரசியலமைப்பில் 10வது அட்டவணையே சேர்த்திருப்பாங்க இந்த 52வது சட்ட திருத்தம் 1985. ஸோ இதன் மூலம் வந்து ஒரு கட்சி சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றவர் என்ன பண்ணக்கூடாது, மற்றொரு கட்சிக்கு அந்த கட்சிக்குன்னு ஒரு கொறடா இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுடைய உத்தரவு மீறி போனாங்க அப்படின்னா தகுதி நீக்கம் செய்யப்படுறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. இதே கட்சி தாவல் தடை சட்டம் இருக்கு இல்லையா, இதில் என்ன பண்ணியிருப்பாங்க, 2003 இன்னொரு சட்ட திருத்தம் கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது 91வது சட்ட திருத்தத்தை 2003 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த திருத்தம் கட்சி தாவல் சட்டத்தை இன்னும் வந்து பலப்படுத்துது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு கட்சியில் ஒரு 30 பேர் இருக்காங்க அப்படின்னா 10 பேர் மொத்தமாக இப்போ 30 பேர் இருக்காங்க, இதுலேருந்து ஒரு 10 பேர் மொத்தமாக வேற ஒரு கட்சிக்கு போகிறாங்க அப்படின்னா அதை ஒத்துப்பாங்க. அது வந்து கட்சி தாவல் தடை சட்டத்துக்கு கீழே வராமல் இருந்துச்சு, 10 பேர் போகிறாங்கல்ல அப்படின்னு. ஆனால் 91வது சட்ட திருத்தம் 2003 என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த 3ல் 1 பங்கு அப்படிங்கிறத என்ன மாற்றிட்டாங்க, 3ல் 2 பங்கு அப்படின்னு மாற்றிட்டாங்க. அப்போ இப்போ 30 பேர் இருக்காங்க, 10 பேர் வேற கட்சிக்கு மாறினா அப்படின்னா அவங்கள கட்சி தாவல் தடை சட்டத்தின்படி என்ன பண்ணிடுவாங்க, தகுதி நீக்கம் செஞ்சிருவாங்க. ஆனால் இப்போ 30 பேர் இருக்கிறாங்க, அதில் 20 பேர் என்ன பண்ணுறாங்க, வேற ஒரு கட்சிக்கு மாறுறாங்க அப்படின்னா அது என்ன பண்ணாதான் கட்சி தாவல் தடை சட்டத்துக்கு கீழே வராது. அப்போ 3ல் 2 பங்கு பேர் ஒரு கட்சியிலிருந்து மொத்தமாக விலகி இன்னொரு கட்சிக்கு போகிறாங்க அப்படின்னா என்ன பண்ணாதான் அது கட்சி தாவல் தடை சட்டத்துக்கு கீழே வராதான். ஓகேவா. ஸோ இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து மதராஸில் நடந்திருக்கு. ஓகேவா, நம்ம சென்னை மாகாணத்தில் நடந்திருக்கு. ஸோ அதை பற்றின ஒரு சின்ன டீட்டெயில் நாங்கள் இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஓகேவா, அதாவது 1952 தேர்தல் ஃபர்ஸ்ட் நடந்திருக்கும், அதாவது சுதந்திரத்துக்கு அடுத்து நடந்திருக்கும் இல்லையா. ஸோ அந்த தேர்தலில் ஏன் என்ன பண்ணிருச்சா, மதராஸ் மாகாணத்தில் தொங்கு சட்டசபை தான் வந்துச்சு. அதாவது வந்து ராஜாஜி நின்றுப்பார் இல்லையா, காங்கிரஸ் வந்து வெற்றி பெற்றிருக்குமா. ஸோ பெரும்பான்மையை நிரூபிக்கணும் அப்படின்னா 188 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கணும். ஆனால் 152 இடங்களில் மட்டும்தான் என்ன பண்ணியிருப்பாங்க, வெற்றி பெற்றிருப்பாங்க. கம்யூனிஸ்ட் கட்சியை ஒரு கூட்டணியாக உருவாக்கி வந்து ஆட்சி அமைக்கலாம் அப்படின்னு பார்த்துருப்பாங்க. ஓகேவா, 188 இடங்களில் ஜெயிச்சிருக்கணும். ஆனால் 152 இடங்களில் மட்டும்தான் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, ஜெயிச்சிருப்பாங்க. ஆனால் அப்போது ஆளுநராக இருந்த பிரகாசம் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா தனிப்பெரும் கட்சி, அதாவது காங்கிரஸ் தான் இருக்கிற கட்சியில் அதிக இடத்துல அதிக தொகுதியில் வென்றதுனால என்ன பண்ணிட்டாங்க, ராஜாஜியை கூட்டு வந்து அவையில் வந்து உறுப்பினராய் என்ன பண்ணிட்டாங்க, ராஜாஜியை கூட்டு ஆட்சி அமைக்க சொல்லியிருப்பாங்க. அந்த சமயம் பார்த்தோம் அப்படின்னா ராஜாஜி வந்து அப்போதைய எந்த அவையிலுமே உறுப்பினராகவுமே இருந்திருக்க மாட்டார். ஆனால் ஆளுநர் அவர் என்ன பண்ணுறாரு, மேலவைக்கு அவர் ஒரு உறுப்பினராக நியமித்து என்ன பண்ணியிருப்பாரு, முதலமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வச்சாரு. இது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை வந்து மக்கள் மத்தியில் ஏற்படுத்துச்சு. ஆனால் இதுவே வந்து என்னது, இதுதான் ஃபர்ஸ்ட் இந்தியாவுடைய முதல் தொங்கு சட்டசபை அப்படின்னு சொல்கிறாங்க, நமக்கு ஒரு முன் உதாரணமாக சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ தான் இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கு. ஓகேவா, ஸோ இதுக்கு முன்னாடி எந்த இடத்துலையுமே இந்த தொங்கு சட்டசபை அப்படிங்கிறது வந்தது இல்லை. ஸோ இப்போ வந்து ஏற்பட்டிருக்கு. ஓகேவா, ஸோ நம்பிக்கை வாக்கெடுப்புனா என்னது, இப்போ நம்பிக்கையில் தீர்மானம் கொண்டுட்டு வந்துருவாங்கலாம் சொல்கிறாங்களே, ஸோ அதை பற்றி பார்ப்போம். ஸோ நம்பிக்கை தீர்மானம் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு இப்போ சட்டம் கொண்டுட்டு வராங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து சட்டமன்றத்தில் வாக்கெடுப்பு நடத்துவாங்க. ஓகேவா, அதாவது ஆளும் கட்சி நடத்தும். ஆளும் கட்சி தங்களுடைய பெரும்பான்மை உள்ளது அப்படிங்கிறத நிரூபிக்கிறத என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நம்பிக்கை தீர்மானம்னு சொல்லுவாங்க. இதே எதிர்கட்சி, அதாவது நம்பிக்கை இல்லா தீர்மானம்னா என்ன அப்படின்னா எதிர்கட்சி ஆளுங்கட்சி அரசுக்கு எதிராக அவங்களுக்கு பெரும்பான்மை இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருக்கிற உறுப்பினர்கள் அதிக எண்ணிக்கையில் வாக்களிச்சாங்க அப்படின்னா இப்போ இருக்கிற கட்சியோட வந்து ஆட்சி கலைஞ்சிரும் இல்லையா. ஸோ அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா எதிர்கட்சிகள் ஆளும் அரசுக்கு பெரும்பான்மை இல்லை அப்படிங்கிறத கொண்டுட்டு வரது தான் நம்பிக்கை இல்லா தீர்மானம் அப்படின்னு சொல்கிறாங்க. கூட்டு நம்பிக்கை வாக்கெடுப்பு அப்படின்னா என்னது, 2 அப்படின்னா அதற்கு மேற்பட்டவர்கள் வந்து உரிமை கோரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா சட்டமன்றத்தில் யார் பலசாலி அப்படின்ட்டு நேரடியாகவே வாக்கெடுப்பு நடத்துவாங்க. இதுதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கூட்டு நம்பிக்கை வாக்கெடுப்புன்னு சொல்கிறாங்க. ஸோ இதே மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா உத்தரப்பிரதேசில் 1998 நடந்திருக்கு. ஓகேப்பா, அது வந்து ஜெகதாம்பிகா பால் வழக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ நமக்கு ஒரு முக்கிய தகவல் நோக்கில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா தற்காலிக சபாநாயகர்னா யார், இப்போ தொங்கு சட்டசபை இருக்குது. ஸோ இப்போது தொங்கு சட்டசபை பெரும்பான்மை நிரூபிக்கிறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணலாம், ஆளுநர் வந்து கூட்டு சிஎம்மாக பதவி அமர்த்தலாம். அவங்க வந்து 14 நாளுக்குள்ளே தங்களுடைய பெரும்பான்மையை நிரூபிக்கணும். அப்படி இருந்தாலும் அவர்களில் ஒருத்தவர்களை நம்ம என்ன பண்ணணும், சபாநாயகரை தேர்ந்தெடுக்கணும் இல்லையா. ஸோ தொங்கு சட்டசபை ஏற்பட்டவுடன் என்ன பண்ணுவாங்க, புதிய உறுப்பினர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறதுக்கு நமக்கு கண்டிப்பாக சபாநாயகர் தேவை. அதனால் என்ன பண்ணுவார், சபாநாயகர் தேர்தலை நடத்த வந்து ஆளுநர் மூத்த உறுப்பினர் ஒரு கூட்டம் என்ன பண்ணுவாருன்னா சபாநாயகராக நியமிப்பார். புரோட்டெம், அதாவது அவங்கள தான் என்ன சொல்கிறாங்க தற்காலிக சபாநாயகர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ இதே கூட்டணி அரசு, இந்திய தேசிய அளவில் முதல் கூட்டணி அரசு எப்போ அமைஞ்சிச்சு அப்படின்னா 1977 மொரார்ஜி தேசாய் தலைமையில் ஜனதா கட்சி அரசு தான் வந்து அமைச்சிருக்காங்க. அதாவது வெற்றி பெறறதுக்கு முன்னாடி கூட்டணி இருந்திருக்கும், அவங்க என்ன பண்ணுவாங்க பெரும்பான்மையை விட அதிகமான இடங்களை பெற்றிருப்பாங்க. ஆனால் எலெக்ஷன்லாம் முடிஞ்சுட்டு இப்போ இவங்களுக்கு பெரும்பான்மை இல்லை இல்லையா. ஸோ இப்போ இவங்க கூட்டணி வச்சே ஆகணும் கண்டிப்பாக. ஸோ இப்படி கூட்டணி வச்சு முதல்ல யார் ஆட்சி அமைச்சிருக்காங்க அப்படின்னா மொரார்ஜி தேசாய் தான் வந்து 1977 ஆட்சி அமைச்சிருக்காரு. தாமரை ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அப்படின்னா என்ன அப்படிங்கிறது, அதாவது அரசியலமைப்பு சொல் கிடையாது. ஓகேவா, இது வந்து அரசியலமைப்பில் இருக்கிற ஒரு சொல் கிடையாது தாமரை ஆப்ரேஷன் அப்படிங்கிறது. அதாவது ஆப்ரேஷன் லோட்டஸ் அப்படிங்கிறது
இப்போ வந்து ஒரு கட்சியிலேருந்து இப்போ பெரும்பான்மை நிரூபிக்காத டைமில் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க கூட கூட்டணி வச்சிருக்க யாரையோ அப்படி இல்லை யாரையோ வந்து என்ன பண்ணுவாங்க, பெரும்பான்மையை நிரூபிக்கிறதுக்காக இந்த கட்சிக்கு கூப்பிடுவாங்க இல்லையா, இழுப்பாங்க இல்லையா. இதை தான் என்ன சொல்கிறாங்க, மீடியாஸ்லாம் என்ன பண்ணுறாங்களாம், ஆப்ரேஷன் லோட்டஸ் அப்படின்னு சொல்கிறாங்களாம். ஓகேவா, இதான் என்ன பண்ணுறாங்க மீடியாக்கெல்லாம், ஆப்ரேஷன் லோட்டஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இருந்த எல்லா டவுட்டையுமே வந்து கிளியர் பண்ணியிருக்கும். ஸோ யார் ஆட்சி அமைத்தாலும் சரி, என்ன இதுவாக இருந்தாலும் சரி, ஸோ ஆட்சி மாற்றம் அப்படிங்கிறது இப்போ உறுதி ஆயிடுச்சு. ஓகேவா, தமிழ்நாடு மக்கள் எதிர்பார்த்தது தான். ஸோ அது வந்து இப்போ நடந்துருச்சு. ஆனால் நமக்கு வந்து எக்ஸாம் வந்து தள்ளி போகிறதுக்கோ எதுக்குமே எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. சிலபஸே மாற்றினாலும் நாம் என்ன பண்ணலாம், அதற்கு தயாராக இருந்துக்கலாம். திட்டங்களையோ அந்த கரண்ட் அஃபேர்ஸ் எவ்வளோ நாள் படித்ததையோ அதை மட்டும் என்ன பண்ணலாம், நம்ம நிறுத்திட்டு என்ன பண்ணணும், அடுத்து ஆட்சி அமைக்க போகிற அந்த ஆட்சியோட அவங்களுடைய அந்த அரசாங்கத்து சார்பாக வரக்கூடிய திட்டங்களையும் அது சார்பான கரண்ட் அஃபேர்ஸையும் நம்ம வந்து படிக்கணும். ஸோ அதுக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், சிறிது காலம் கழிச்சு படிச்சுக்கலாம். மற்றபடி நம்ம படிச்சுட்டு போகிற ஹிஸ்ட்ரி, பாலிட்டி ஆகட்டும், எக்கனாமிக்ஸ் ஆகட்டும், ஜியாகிரஃபி ஆகட்டும், தமிழ் ஆகட்டும், ஸோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், படிச்சுக்கிட்டே போகலாம். ஓகேவா. ஸோ உங்கள் எல்லாருடைய டவுட்டும் கிளியர் ஆயிருக்கும் அப்படின்ட்டு நம்புறேன். ஸோ இதே மாதிரியான இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.